ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தமிழ் வருட பிறப்பு. முன்னோர்கள் சொன்னபடி சித்திரை கனி காணுதல் முறை எப்படி வைக்கணும், என்னென்ன பொருட்கள் வைக்கணும், இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நாம் எவ்வாறு வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம் நம்மளுக்கு தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1. எல்லோருமே சித்திரை 1 அன்று நாம கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டை நம்ம வச்சிருக்கிறோம். இதை நம்ம முன்னோர்கள் எவ்வாறு இந்த சித்திரை கனி காணுதல் முறைப்படி எப்படி செஞ்சாங்க, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள்கிட்ட அன்றைய தினத்துல என்ன பொருட்கள்லாம் இருந்ததோ அதை வைத்து அவர்கள் வழிபாடு செஞ்சாங்க. அந்த காலத்துல அவங்க செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாங்க. அப்படி சித்திரை கனி அன்று நாம வைக்க வேண்டிய கனி காணுதலுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்குறோம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ் வருட பிறப்பன்று நாம எவ்வாறு வழிபாடுகள் செய்யணும், இதுவும் ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. நம்ம கனி காணுதலுக்கு நிறைய பேர் நிறைய பொருள் சொல்கிறாங்க. எங்களாலையெல்லாம் அந்த அளவுக்கு பொருளெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கனி காணுதல் அப்படிங்கிறத நம்ம சனிக்கிழமை இன்று இரவே நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். இன்று நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, உங்கள் பூஜை அறைகளை எல்லாம் சாமி படங்கள்லாம் தொடச்சி, சாமி பாத்திரங்கள்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் அழகாக வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களுடைய காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய வேலையையும் இரவு நீங்கள் தயார் பண்ணி என்னென்ன பொருட்களை நம்ம வைக்கணும். இப்போது ஒரு தாம்பழ தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் முக்கியமாக நாம் பழம் வைக்கணும். என்ன பழம் வைக்கணும்? மா, பலா, வாழை. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த முக்கனியும் நிச்சயம் நம்ம வைக்கணும். அதற்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆரஞ்சு பழம் வைக்கிறேன், ஆப்பிள் பழம் வைக்கிறேன், திராட்சை வைக்கிறேன் அப்படின்னா இதற்கு மேலே வைக்க வேண்டியது அவரவர்களினுடைய வசதியை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டியது இந்த 3 பொருட்கள்: மா, பலா, வாழை நிச்சயம் நம்ம வேணும். அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழமும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதற்கு மேலே கொஞ்சமாக நம்மளுக்கு மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ கிடைக்கல, வேற ஏதாவது பூக்கள் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம், வாசனை நிறைந்த பூக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாணயம் ஒரு பவுல் நிறைய வச்சுக்கோங்க. எவ்வளவு நாணயங்கள் உங்களால் வைக்க முடியுமோ அவ்வளவு நாணயங்களை நீங்கள் வச்சுக்கலாம். உண்டியல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அர்ச்சனைக்கு வச்சிருக்கிறீங்க நாணயங்கள் அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து தாராளமாக வச்சுக்கலாம். ரூபாய் நோட்டுகள், இந்த வெத்தலைப்பாக்கு மேலே உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ. நிறைய பேர் கட்டுக்கட்டாக வைக்கணும்னு சொல்கிறாங்களே மேடம், எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதியே இல்லை, அந்த அளவுக்கு கட்டுக்கட்டாக எங்ககிட்ட பணமும் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தங்க பொருள், ஒரு நாணயமாக இருக்கலாம், இல்லை ஒரு வளையல், ஒரு மோதிரம் தாங்க நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த மோதிரத்தையும் அந்த ரூபாய் நோட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா, அதற்கு மேலேயே நீங்கள் இதையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு இப்படி நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த நீங்கள் வச்சிருக்கிற பொருட்கள் அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அவ்வளவுதான். அதை மாதிரி நீங்கள் அந்த கண்ணாடியை வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ ஒன்று அங்கே வச்சுக்கலாம், இல்லை சாமி ரூமில் வைக்கணுமா வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ எந்திரிச்ச உடனே நீங்கள் பார்க்கணும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி இந்த கனி காணுதல் அப்படிங்கிறத நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். பூஜை அறையில் தான் வைக்கணும், இல்லை பெட்ரூமில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பல வகைகள், பணம், நகைகள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைச்சிட்டு, எனக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு இந்த தட்டை திருப்பி
உங்கள் வீட்டில் மற்ற உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த தட்டை உங்களுடைய பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சிறப்பாக ஒரு நெய்வேத்தியம், என்ன நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம், ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு வச்சு அதற்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்கள் வழிபாட்டை செய்யலாம். இப்போ இதில் என்னால் அன்றைய தினம் நாங்கள் வெளியில் கிளம்பிடுவோங்க, எங்களால் நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா இந்த பழங்களை வச்சே நீங்கள் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய காலை வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க பாருங்க. நாம் அதுதான் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத ரொம்ப விமர்சனையாக நாம் வழிபாடுகள்லாம் செய்வோம். அப்படி நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ, குலதெய்வ வழிபாடுகள் நிறைய பேர் செய்வாங்க. அன்றைய தினம் சஷ்டியும் நம்மளுக்கு வருகிறது. இந்த சஷ்டியை பற்றி ஒரு சிறப்பான பதிவு நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த கனி காணுதல் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி தான் அவங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க. அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு அவங்க செஞ்சாங்க. இதில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. உப்பு வைக்கணும், மஞ்சள் வைக்கணும், வெல்லம் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களேங்க. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் வைக்க வேண்டிய பொருட்களை நான் சொல்லிட்டேன். இது எல்லாராலையும் எளிமையாக எல்லாருமே வாங்கி வைக்கக்கூடிய பொருட்களை சொல்லியிருக்கிறேன். எது இருக்குதோ இல்லையோ, இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்தும் நீங்கள் நிச்சயம் உங்களுடைய கனி காணுதலில் நீங்கள் இந்த தட்டில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை பார்த்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் ஏற்கனவே நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். புத்தாண்டு அன்று நிலைவாசலில் செய்யக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு. அந்த பதிவை பார்க்காதவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக நம்மளுக்கு அமைந்திருக்கிறது. இதை நாம் நல்ல முறையில் நாம் வழிபாடுகள் செய்து இறை வழிபாட்டோட, ஏன்னா குரோதி ஆண்டு நிறைய பேருக்கு சரியில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதில் என்னென்ன வழிபாடுகள் நாம் செய்தால் எப்படி நம்ம இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம்ன்ற ஒரு பதிவும் நான் கொடுத்துருக்குறேன். எப்படின்னா 6 ராசிகள், ராஜயோகம் அடையக்கூடிய 6 ராசிகள் என்னென்ன, மற்றவர்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும்னு தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு அன்று இந்த கனி காணுதல் இவ்வாறு தான் நாம் செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் நீங்கள் நாங்கள் செஞ்சோம் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு நம்மளுக்கு வழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த கனி காணுதலை இவ்வாறு வழிபாடு செய்யுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தகவல்